இந்த மூவியோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த லேடியோட ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாரு. இவங்களுக்கு மொத்தம் 4 பொண்ணுங்க இருப்பாங்க. கொல்லி வைக்கிறதுக்கு இவங்க வீட்ல பசங்க இல்லாதனால இந்த லேடியோட தம்பியை கொல்லி வைக்கிறதுக்காக வருவாரு. ஆனா இந்த லேடியை அந்த நெருப்பு பந்தத்தையும் வாங்குறாங்க. இவங்களோட முத பொண்ணு கையாலேயே அவங்க ஹஸ்பண்டுக்கு கொல்லியும் வைக்கிறாங்க. இந்த லேடியோட ஹஸ்பண்ட் முடிவெட்டுற தொழில் தான் செஞ்சிருப்பாரு. உனக்கு ஒரு பையன் இருந்தானா பரவாயில்ல, உன் வீட்டுக்காரோட மொத்த கஸ்டமருமே அவங்ககிட்ட தான் வந்திருப்பாங்க. உனக்கு 4மே பொண்ணா போச்சு, என்ன செய்யறது? இந்த ஊர்ல உன் புருஷன் விட்டா வேற முடிவெட்டுறதுக்கு ஆளே கிடையாது. அதனால உன்னோட ஹஸ்பண்டோட தொழில நான் எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவெட்டுற டூல்ஸ் எல்லாத்தையுமே என்கிட்ட குடுத்துரு, நான் திங்கக்கிழமையில இருந்து அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறேன்னு சொல்றான். ஏன்டா என் பொண்ணுங்களை வச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நிக்கிறேனே, எனக்கு எதனா உதவி பண்ணுன்னு பார்த்தா இருக்கிற வேலையை நீ புடுங்குறியடான்னு சொல்லி இவங்களும் ஒரு மாதிரி திட்டி விட்டுறாங்க. மத்த வீடுகளுக்கு விறகு வச்சுட்டு போயிட்டு கொடுத்தா அவங்க ஒரு கைப்பிடி அரிசி கொடுப்பாங்க. அதை வச்சுதான் அவங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்க 2 பேர் இருக்கோம், உங்க வயல்ல எதனா வேலை இருந்ததுன்னா போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா இப்போதைக்கு ஆள்லாம் கிடையாது, போயிட்டு வாங்கன்னு சொல்லி இவங்களே அனுப்பிச்சு விட்டுறாங்க. நம்ம வீட்டுல எனக்கு பதில் பையன் பிறந்திருந்தானா அப்பாவோட கஸ்டமர் எல்லாமே அவங்ககிட்ட தானமா வந்திருப்பாங்கன்னு சொல்லி இந்த பொண்ணு ஒரு மாதிரியா ஃபீலிங்ஸா பேசுறாங்க. அவங்க அம்மாவும் தலையாட்டிக்கிட்டே நைட் அந்த பொண்ணு தூங்க வைக்கிறாங்க. சொல்லி போருக்கும் போது அங்க இருக்க ஒரு கிணத்துல குச்சி தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லி இவங்க பாக்குறாங்க. அம்மா நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டமா, வாங்க போலாம்னு சொல்லி அவங்க பொண்ணு குரல் கொடுக்குறாங்க. பொண்ணு பார்த்ததுமே இவங்களோட மனசும் மாறி போயிது. பொண்ணுக்காக நான் வாழ்ந்தே ஆகணும்னு சொல்லி அவங்க வைராகியமா வீட்டுக்கும் வராங்க. இவங்க ஹஸ்பண்டோட முடிவெட்ட டூல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பாக்குறாங்க. இவங்க சின்ன பொண்ணா இருக்கும்போது இவங்க அப்பாவும் முடிவெட்ட தொழில் தான் பண்ணிருப்பாரு. இவங்க அப்பா முடிவெட்ட ஞாபகம் உங்களுக்கு அப்பதான் வருது. வீட்டுல இவங்க சின்ன பொண்ணு ஓடி வர அவளை மறைக்கு உட்கார வச்சு அவங்க முடிவெட்டி பிராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் கடை போட்டு இருந்த இடத்தை சுத்தம் பண்ணி அந்த இடத்துல இவங்களே கடையை போட்டுறாங்க. உன் தம்பி வரலையாமா, நீ அம்மா முடிவெட்டதுக்காக வந்துக்கிறேன்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கிண்டல் பண்றாங்க. அன்னைக்கு ஃபுல்லா இவங்க 2 பேரும் உட்காந்து வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ஒரு கஸ்டமர் கூட வரவே இல்ல. வீட்டுக்கு வந்தா இவங்க சொந்தக்கார லேடிஸ் எல்லாம் வந்து இவங்களை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. இவங்க எதையுமே காதல வாங்கல. மறுநாள் இவங்க கடையை ஓபன் பண்றாங்க. ஒரு கஸ்டமரும் வராரு. ஆனா லேடிஸை பார்த்ததுமே இவர் அங்க இருந்து ஓடிடுறாரு. அவங்க குட்டி பொண்ணு நம்மளுக்காக அவங்க ஒரு கஸ்டமர் வெயிட் பண்றாங்கன்னு சொன்னது இவங்க 2 பேருமே கிளம்பி ஆனதுக்கு போறாங்க. இந்த எரும மாடு உடம்பு ஃபுல்லா ஷேவ் பண்ணுமா, நீ பண்றியான்னு சொல்லி கேக்குறாங்க. இவங்க பொண்ணு வேணாம்னு சொல்லி தடுப்பாங்க. இருந்தாலும் அந்த எரும மாடுக்கு போயிட்டு இவங்க ஃபுல்லா ஷேவ் பண்ணி விடுறாங்க. முதல் முறையா இவங்களுக்கு சம்பளமா 1 பைசா காசையும் கொடுக்குறாங்க. இவங்க ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து வராங்க. இந்த லேடியோட தம்பி பஞ்சாயத்து கூட்டி நம்ம ஊர்ல இருக்க லேடிஸ் எல்லாம் பாத்தீங்களா முடி வெட்டுறதுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம ஊர் ஆளுங்க எங்க தான் போறதுன்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரியா பேசி விட்டுறான். பஞ்சாயத்து தலைவரை நீ வேற எதனா வேலை செஞ்சு பொழிச்சியமா, ஏமா இந்த வேலை செய்யறேன்னு சொல்லி கேக்குறாரு. ஐயா எனக்கு 4 பொண்ணுங்க இருக்காங்க, ஐயா நான் திருடவும் இல்ல, யார்கிட்டயும் போய் கொள்ளையும் அடிக்கலையா, மத்தவங்க கிட்ட எல்லாம் நான் வேலை கேட்டா நான் விதவையா இருக்கன்றதுனாலே எனக்கு யாருமே வேலை போட்டு கொடுக்க மாட்டாங்கய்யா, அதனாலதான் என் குலத்தொழில நானே செய்யறேன்னு அவங்களும் சொல்றாங்க. மறுநாள் காலையில இவங்களும் கடையை ஓபன் பண்றாங்க. அந்த இடத்துக்கு பஞ்சாயத்து தலைவரும் வராரு. ஆளு சும்மா சிங்க மாதிரி வந்துட்டு முடி வெட்டுங்கன்னு சொல்லி கேட்பாரு. இவங்களும் ரொம்ப அழகாவே முடி வெட்டி விடுவாங்க. ₹1 இவங்களுக்கு சம்பளமாவும் கொடுப்பாரு. நம்ம கிராமத்தோட முதல் முடிவெட்டும் பெண் தொழிலாளிக்கு நம்ம தானே ஆதரவு தெரிவிக்கணும். அவங்க ஹஸ்பண்ட் தொழில அவங்க செய்யறாங்க. இதுல எந்த தப்புமே கிடையாது. நம்ம ஊர் ஆளுங்க எல்லாருமே இவங்க கிட்ட தான் வந்து முடிய வெட்டணும்னு சொல்லி ஒரு உத்தரவும் கொடுக்குறாரு. இந்த மூவி வெறும் கதை மட்டும் கிடையாது. ரியல் லைஃப்ல 40 வருஷத்துக்கு முன்னாடி சாந்தாபாய் யாதவ்ன்ற லேடி அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்களோட பார்பர் தொழில அவங்க தான் கையில எடுத்து செஞ்சிருக்காங்க. இந்த லேடியோட துணிச்சலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.